ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைமரா சேனல். நம்ம இன்னைக்கு பருப்பூசலி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நான் கொத்தரங்காய் பருப்பூசலி பண்ண போகிறேன். கொத்தரங்காய் பருப்பூசலி நான் 4 பேருக்கு பண்ண போகிறேன். அதுக்குள்ளே நான் எவ்வளோ ரேஷியோவில் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. கொத்தரங்காய் பருப்பூசலிக்கு நார்மலாகவே பருப்பூசலின்னா துவரம்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் நம்ம வந்து எடுத்துப்போம். ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்தாலும் சரி, இல்லைன்னாக்கா 1:3 எடுத்தால் போதும். கடலைப்பருப்பு 1னாக்கா 3/4 அழாக்கு துவரம்பருப்பு எடுக்கலாம். இன்றைக்கி அந்த ரேஷியோவில் தான் நான் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1 அழாக்கு 3/4 அழாக்கு துவரம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா அலசிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம வந்து ஊற வைக்கிறோம். நான் இன்றைக்கி வந்து எனக்கு டைம் பத்தலைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வந்து ஊற வைக்கிறேன். ஸோ 1 ஹவர் ஊறினா போதும் இந்த மாதிரி ஊறினதுனாக்க. இதே சமயம் நான் பேரலாக என்ன பண்ணுறேன், ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நான் வந்து கொத்தரங்காவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கொத்தரங்காயையும் நான் இழுப்பச்சிட்ட தண்ணியை கொதிச்சோடனே கொத்தரங்காவை போட்டு வேக வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு இந்த கொத்தரங்காவை நான் வேக வைக்கிறேன். இது வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு 3/4 வேக்காடு வெந்தாலே போதும். ஏன்னா நம்ம பருப்பு ஆட சேர்த்து நம்ம வந்து கிளறும் போது இது வந்து மசிஞ்சிடக்கூடாது. அந்தளவுக்கு கொஞ்சம் 3/4 வேக்காடு வெந்தாலுமே இதை வந்து நம்ம வடித்து வச்சிடலாம். வடித்து வச்ச தண்ணியை நீங்கள் கொட்டிடாதீங்க. அதில் ஆல்ரெடி நம்ம சால்ட்டு போட்டிருக்கனால லைட்டாக வேணும்னா பெப்பர் போட்டுட்டு குழந்தைகளுக்கு நம்ம யார் வேணாலும் குடிக்கலாம். அது ரொம்ப நல்லது, சத்தானது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, பருப்பு வந்து ஊறிடுச்சு. அதை வந்து நான் அரைக்க போகிறேன். அந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு நான் இப்போ 7 பச்சை மிளகாய் 7 காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த 7 காஞ்ச மிளகாவோட நான் உப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் 3த்தையும் போட்டு அரைக்க போகிறேன். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது. நமக்கு வந்து கொஞ்சம் குறன்னு அரைச்சி வச்சாலே போதும். ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் அரைச்சதுக்கப்புறம் இலுப்பச்சட்டியை போட்டு இலுப்பச்சட்டி வந்து கொஞ்சம் நல்லா ஹாட் ஆனோன்னு அதில் வந்து ஆயிலை விட்டு கடுகு தாளிச்சுக்க போகிறேன். கடுகு தாளிச்சுட்டு கடுகு இந்த அரைச்சி வச்ச விழுது அப்படி நான் போட போகிறேன். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்க, அரைச்சதுக்கப்புறம் அதை வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சுட்டு அதை உதுத்து இதில் போடுவாங்க எண்ணெயில் கடுகு தாளித்தோன்னே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த மாதிரி நான் அரைச்சதை அப்படி டேரெக்டாகவே நான் வந்து எண்ணெயில் கடுகு தாளிச்சுட்டு எண்ணெயில் போடுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 2-3 பெரட்டி கொஞ்சம் அதோட ஸ்டேஜ் மாறினதுக்கப்புறம் இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கொத்தரங்காவையும் போட போகிறேன். கொத்தரங்காய் வந்து புழிஞ்சிட்டு நான் வந்து தண்ணிலாம் இல்லாமல் புழிஞ்சிட்டு அதில் போட போகிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கிளறினோடனே உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த சமயத்திலே கிளறி விட்டீங்கன்னாக்கா அது நல்லா கலந்துரும். இது என்னன்னாக்கா இந்த இதை வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இப்போ வந்து எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, தொட்டுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அதை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். நல்லா சாதம் சூடான சாதத்தில் நெய் விட்டு இந்த பருப்பூசலியை வந்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால அதுக்கு கொஞ்சம் அது வந்து நல்லாவே வெந்திருந்தது, கிறிஸ்பினஸ்ஸாக இருந்ததுனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் அதை வந்து நல்லாவே வந்து பரட்டிக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் அதை பரட்டினாக்கா நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு கூட இது வந்து நல்லா பரட்டிக்கோங்க. இது வந்து கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு பரட்ட மாட்டாங்க. ஏன்னா நம்ம கல்யாணத்தில் வந்து நம்ம மெயின் டிஷ்ஷாகவே நிறையா இருக்கும். சாம்பார், மோர் குழம்பு, ரசம் எல்லாம் இருக்கும். அதனால் அதையே வந்து நம்ம சாதத்தில் போட்டு ரசம் சாப்பிட்ருவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்ம ரசம் வச்சுட்டு இதுக்கு காம்பினேஷனுக்கு ரசம் பருப்பு ஊசலி வச்சாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரசத்துக்கு வந்து நீங்கள் பருப்பு கலக்கிறதுக்கு பதிலாக பருப்பு தனியாக வேக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு பருப்பு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அலசி விட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே பருப்பு ரசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதாங்க பருப்பு ஊசலி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.